குட் மார்னிங், எல்லோருக்கும் காலை வணக்கம். ஒரு வாரம் ஆச்சு, உடம்பு முடியல, தொடர்ந்து வீடியோ போட முடியல. உடம்பு ரொம்ப முக்கியம். தொடர்ந்து சளி பிடிச்சிக்கிடுச்சு, தொடர்ந்து இருமல். பைபாஸ் சர்ஜரி பண்ணி தான் கோளாறு பண்ண தான் நினச்சேன். நேற்று போய் டாக்டரை பார்த்தேன். அவர் என்ன சொல்கிறாரு, சும்மா எந்த நேரமும் பலகாரம் சாப்பிட்றது, வாழைப்பழம் சாப்பிட்றேன், அரை சர்க்கரை முக்கால் சர்க்கரை சாப்பிட்றேன், அதெல்லாம் விட்டுட்டு இனிப்பு இல்லாமல் டீ சாப்பிடுங்க, இனிப்பெல்லாம் குறைங்க, இன்னொரு ஆப்ரேஷனு இன்னொரு ட்ரீட்மெண்ட்லாம் உங்களுக்கு எடுக்க முடியாது, சாப்பாட்டை கண்ட்ரோல் பண்ணுங்கள், உங்கள் கையில் தான் இருக்குது. நான் சொன்னேன், டாக்டர் வடையெல்லாம் விட்டுட்டு இப்போ பாசிப்பயிருக்கு மாறிட்டேன்னு சொன்னேன். இப்படி தான் சொல்லுவீங்க, எல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது பாருங்கள். சிரமப்படும் போது யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. இப்போ இருமல் வருது பாருங்கள், இன்னைக்கு கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணுறேன். கொஞ்சம் நான் தொடர்ந்து சளியும் தொடர்ந்து சாப்பிட முடியாமல் வரும்போது ரொம்ப சிரமப்பட்டுருவோம். அதனால் உடம்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்கள் உணவு கோளாறை கண்ட்ரோல் பண்ணுங்கள், சாப்பாட்டு முறையை மாற்றுங்க, எண்ணெய் பலகாரங்கள்லாம் சாப்பிடாதீங்க. அதனால் எல்லாருக்கும் காலை வணக்கம். உங்களுடைய உணவு பழக்க வழக்கத்தையும் காலையில் எழுந்திரிச்சு நடைப்பயிற்சியும் தொடர்ந்து செய்யுங்க. உங்களுடைய உடல்நல கவனிப்பு தான் உங்களை ஆரோக்கியமாக வச்சுருக்கோம். ஆரோக்கியம் இல்லைன்னா ஒன்றுமே செய்ய முடியாது. உடம்பு முடியல என்ன செய்ய முடியும்? ஒன்றுமே செய்ய முடியாது. ரொம்ப கஷ்டமாயிரும் லைஃப். அதனால் எல்லோரும் உடம்பை நல்லபடியாக பார்த்துக்குங்க. உங்கள் உடல்நிலை ரொம்ப ரொம்ப முக்கியம். கவனம் தேவை. மாத்திரைலாம் சாப்பிட்றவங்களா இருந்தால் தொடர்ந்து சாப்பிடுங்க, விட்டுறாதீங்க. நான் சொன்னேன், 2-3 நாள் ஒரு வாரம் மாத்திரை விட்டுட்டேன்னு சொன்னேன் டாக்டர்கிட்ட. என்ன விளையாடுறீங்களா? திரும்ப திரும்ப இதே செய்யாதீங்க, தொடர்ந்து மாத்திரையை போட வேண்டிய மாத்திரையை அப்படின்னு சொன்னார். அதனால் பெரிய டாக்டர்ஸ் அப்பப்போ உங்கள் கன்சல்டேஷனுக்கு நீங்கள் பார்க்குற டாக்டரை ரெகுலர் மாத்திரை சாப்பிட்றவங்க ஹார்ட் பேஷண்ட்டாக இருந்தால் பார்த்து வச்சுக்கோங்க. உடல் நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்றைக்கி கொஞ்சம் எனக்கு பரவாயில்ல, தொடர்ந்து நான் வீடியோ போட முடியல. உடல்நிலை ஓரளவு பரவாயில்ல. அதனால் எல்லோரும் தான் உடல்நிலையை